ரொம்ப ப்ரெஷராக இருந்தது. இப்போ ஒரு நாள் நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நான் சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 9 மணிக்கு மேலே திருப்பி நான் போய் இது எடிட்டிங்லேயோ டப்பிங்லேயோ உட்காந்துட்டு திருப்பி மறுநாள் காலையில் எனக்கு ஷூட் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இது வந்து கற்றுக்கும் போது தூங்கும்போது கற்றுக்கவும் முடியாதுல்ல, இத்தனை லட்சம் பேர் பார்க்கும்போது அதில் ஒருத்தராவது கணிச்சிருக்க மாட்டாங்களா, அந்த ஒருத்தருக்கு நம்ம வந்து கரெக்டாக சொல்லணும்ல அப்படின்னு திருப்பி அன்னைக்கு ஷூட் பண்ணோம். முதல் தடவை ஒரு 3D ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சதே, ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணதே கொடைக்கானலில் 3D ப்ராஜெக்ட் தான் நான் ஒர்க் பண்ணேன். எனக்கு அப்போல்லாம் வந்து க்ரீன் மேட் பற்றியோ அது எதுவுமே, அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் எல்லாத்தையுமே. கேமராவே அன்றைக்கி தான் பார்த்தேன், அப்போ தான் பார்க்குறேன். நான் ஃபேமிலியாக சேர்ந்து பார்க்குறத தாண்டி ஒவ்வொருத்தர் கையிலையுமே மீடியா இருக்குது. இந்த பக்கம் சீரியல் பார்ப்பேன், இந்த பக்கம் ஓடிடியும் பார்ப்பேன். எழுதுகிற நம்மளுக்கு தெரியும் எந்த கேரக்டருக்காக எழுதுகிறோம், எந்த இன்சிடென்ட்டுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க, எதை பார்க்க வைக்குதுங்கிறது ஒரு ரைட்டருக்கு தெரியும் இல்லையா. அப்போ அந்த இடத்துல அவங்கள அடுத்த நாள் பார்க்க வைக்கணும்னா எங்கே வச்சாச்சுன்னா பார்ப்பாங்க அப்படிங்கிறது, யார்கிட்ட முடிச்சா பார்ப்பாங்க அப்படிங்கிறது வரைக்கும் ரைட்டருக்கும் தெரியணும், ஒரு டைரக்டருக்கு கண்டிப்பாக தெரியணும். அவங்க தான் முடிவு, இன்னும் சொல்லப்போனால் ரைட்டரை விட அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்கள விட முடிவு பண்ணுறது அதுக்கப்புறமும் ஆட்கள் இருக்கிறாங்க. எங்கே நாம் வந்து இந்த புத்தகம் படிக்கிறத விட்டோமோ ஒரு படத்தை பார்த்து படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் நிறைய சொல்லுவேன், நிறைய நீங்கள் அப்படி 3 படம் தான் அப்படின்னு சொன்னேன். இப்ப அடுத்தது என்னன்னா மேம், நீங்க தமிழ் படங்கள் பத்தி அந்த அப்போல இருந்தே நீங்க ரிசர்ச் பண்ணி அதை பத்தி நிறைய எழுதிருக்கீங்க. இப்போ ஒரு டைம்ல பாடல்கள் வந்து பாடல்களுக்காக தான் படத்துக்கே போனாங்கிற மாதிரி இருந்திருக்கும் இந்த பாகவதருடைய பீரியட்ல அங்கெல்லாம் பார்த்தா. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இப்போ தக் லைஃபே பாத்தீங்கன்னா எல்லாரும் நிறைய பாட்டுக்காக போய் பாட்டே வரலையேன்னு சொல்லி டிசப்பாயிண்ட் ஆகி அந்த டைமுக்கு வந்துட்டோம். இது எப்படி மேம், இதுக்கப்புறம் பாடல்கள் குறைஞ்சி பாடல்கள் தனி பிளாட்ஃபார்மாவே ஆயிருமா உங்களுக்கு? இல்லை, நம்மளுக்கு வந்து பாடல்கள் எப்படி தெரியுமா, நம்ம ஏன் தெரியுமா போகிறோம், சில பாடல்கள் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கேட்போம்ல, கேட்கும்போது நம்ம மைண்டில் வந்து இன்னார் நடிச்சிருக்கிறாங்க, இந்த சிச்சுவேஷனுக்கு உண்டான பாட்டு அதில் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பே. என்னன்னா அதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கும், இந்த சிச்சுவேஷன் பாட்டு அந்த படத்தில் எப்படி காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தான். அதுதான் வந்து இனிமேயும் வரும். நீங்க பாடல்களை வந்து பிரிக்கவே முடியாது, பாடலோட எண்ணிக்கை வேணா குறைவா இருக்கும், ஆனா நீங்க ஒரு படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு மூச்சு முட்டும், அவ்வளவு அடர்த்தியா இருக்கும். அதுக்கு நடுவுல ஒரு சாங் வந்ததுன்னா நமக்கு எவ்வளவு இதுவா இருக்குல்ல. அதனால பாடல்களை வந்து நீங்க தவிர்க்கவே முடியாது. இது வந்துட்டு திருப்பி நம்ம வந்து தக் லைஃப் படத்துக்குள்ளதான் போக வேண்டியிருக்கு ரீசெண்டா வந்ததுனால. அது போயிட்டு இருக்கும்போது அந்த 5 வண்ண பூவை ஸ்டார்ட் பண்ண இடம் இருக்குது இல்லை, அந்த லாஸ்ட் ரொம்ப ரொம்ப பியூட்டி, அந்த இடம் ரொம்ப டோட்டலா வந்து மாத்திடுச்சு நம்மளை, நம்ம மூடையே மாத்திடுச்சு. அவ்வளோ நேரம் நம்மளுக்கு ஐயோ என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதுல இருந்து இது பண்ணி அந்த மாறிடுச்சு இல்லை. அந்த இதுலதான் அவங்க கேட்டிருப்பாங்க முத்தமழையை வச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு. இந்த பழைய சீரியல்ல பாட்டுக்காகவே உட்காந்து அந்த டைட்டில் சாங்காக அந்த சீரியல்ல பார்ப்பாங்க. அப்புறம் நடுவுலையும் கூட பாட்டுலாம் வரும். இப்போ வந்து டைட்டில் சாங்ஸே வரதில்லை, ஃபுல்லா ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா கண்டென்ட்குள்ளேயே போறாங்க. அது ஏன் மேம் இப்போ அதெல்லாம் இப்போ பாக்குறது இல்லையா ஆடியன்ஸ்? அவங்க மொத்தம் 24 நிமிஷம் 22 நிமிஷம் அதான், அவ்வளவுதான் சீரியலுக்கான டைமே. அப்போ நீங்க அந்த டயத்துல 1 மினிட் நீங்க பாட்டுக்காக தர்றதுங்கிறது வந்து மீதி 21 நிமிஷம் தான் நம்ம கையில இருக்கும். அதுவும் இப்போ யூடியூப் காலத்துல நீங்க ஒரு தடவை பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா தேவைப்படுறவங்க அதுல போய் பாத்துக்க போறாங்க, இதுல பாக்கணுங்கிறது இல்ல. அதனால இப்போ அது போறதில்ல. அதுல லாஸ் என்னவா இருக்குன்னா பாட்டை விட யார் யார் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க அதுல அப்படிங்கறது அந்த டைட்டில்ல வரவே வராது. அது ஒரு லாஸ் தான். அது பின்னாடி அவ்வளவு பேர் எஃபர்ட் இருக்கும், அது தெரியவே தெரியாம போயிருது. சீரியல்ல யார் எழுதுறா யார் எடுத்திருக்காங்க, அது கொஞ்சம் பெரிய மிஸ் தான். இப்போ உங்களுக்கு பிடிச்ச சீரியல்லாம் என்ன மேம் தமிழ்ல இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல? நான் வந்து நாகா சாருடைய அசிஸ்டன்ட். நான் காலேஜ் படிக்கும்போது, நான் ஸ்கூல் படிக்கும்போது மர்மதேசம் வந்தது, விடாது கருப்பு அந்த சீரீஸ் வந்தது. அதுக்கப்புறம் ரகசியமாயின்னு ஒன்று வந்தது, அப்புறம் கற்பக விருட்சம்னு ஒன்று வந்திருந்தது. அப்போ நான் தொடர்ந்து சித்தி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ உள்ள சன் சீரியல்ல அந்த குழந்தைங்களுக்கான சீரியல்லாம் இருக்கும், பூம் பூம் ஷக்கலக்கெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே அது எல்லாத்துக்குமே அநேகமா பார்த்துருவோம். பார்க்கலன்னா மறுநாள் கதை சொல்லுவாங்க. அதனால அது ஒரு பீரியட், சீரியலோடய வளர்ந்த ஒரு பீரியட். விழுதுகள்னு முதல்ல டிடியில் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச மெகா சீரியல் அதுதான், விழுதுகள்ங்கிற பேர்ல வந்தது. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சீரியல் மத்தியானம் போடுவாங்க. இப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கும்போது தான் சிதம்பர ரகசியம்னு ஒரு சீரியல் நாகா சார் பண்ணாங்க. அப்போ நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் முடிச்ச உடனே அந்த சீரியல்ல அந்த சீரியலோடைய ரசிகை நான்.
முடிஞ்ச உடனே அதுலயே போய் ஜாயின் பண்ணிட்டேன் அசிஸ்டன்ட் டைரக்டரா. நான் போய் அதே ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நான் வந்து ஆசைப்பட்டு வந்தது ஏதாவது மீடியால ஒரு ஒர்க் அப்படின்னா, நான் விகடன் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர் இருந்தேன், எம்எஸ் மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சிருந்தேன். அது முடிஞ்ச உடனேயே இங்க சென்னையில ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வேலை கிடைச்சது, ப்ரொடக்ஷன் மீடியா ஹவுஸ்ல. அங்க சேர்ந்தும் போது ஒருத்தவங்க சொன்னாங்க, இல்ல நாகா சாருக்கு அசிஸ்டன்ட் தேவைப்படுறாங்க அப்படின்ன உடனே நான் போகலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாங்க, ஏன் போகக்கூடாது? எனக்கு முதல்ல பெண்களை முதல்ல சேர்த்துக்குவாங்களா, அப்புறம் என்ன சேர்த்துக்குவாரா, ஏன்னா அவர் தான் எனக்கு ஒரு பிரம்மாண்டம். அவர் வந்து எனக்கு ஒரு மணிரத்னத்துக்கு ஈக்குவலான ஒருத்தர்ல, இப்போ எப்படி என்ன போய் சேர்த்துக்குவாரு, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட போய் ரெஸ்யூமே கொடுத்த உடனே அவர் ஒண்ணுமே சொல்லல. அப்படி பார்த்தாரு, ஒரு 10 நிமிஷம் கூட என்கிட்ட கேள்வி கேட்கல. திருநெல்வேலியா அப்படின்னு கேட்டாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கேட்கல. சரி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னுட்டாரு. அப்படிதான் நான் அவர்கிட்ட சேர்ந்தேன். நான் அப்பவே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எப்படி சார் என்ன சேர்த்தீங்க அப்படின்னு கேட்டேன். தெரில அப்படின்னாரு. தெரில, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னாரு. அவர் கூட ஒர்க் பண்ணதில்ல, அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதோ இல்ல ஏதாவது ஒரு இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற சம்பவம் ஏதாவது இருக்கா? அவர்கிட்ட நிறைய கத்துக்க முடிஞ்சதுங்க. அவர் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லித்தர மாட்டார். அநேகமா எந்த டேரக்டரும் சொல்லித்தர மாட்டாங்க, நம்மளா கத்துக்கிறது தான். அவர் வந்து அவருடைய சீரியல்ங்கிறது வந்து சினிமா எடுக்கிற மாதிரியே எடுப்பார். அவர் ட்ராக் இருக்கும், ட்ராக் அண்ட் ட்ராலி தானே சரி இருக்கணும், டாலி இருக்கணும், அவருக்கு பக்காவா இருக்கணும், சீக்கிரம் காம்ப்ரமைஸே ஆக மாட்டாரு, டே அண்ட் நைட் ஷூட் போகும், வித்தவுட் பிரேக் போகும். அப்போ நான் சேரும் பொழுது ஒரு அசிஸ்டன்ட் வந்து 2 அசிஸ்டன்ட், நானும் இன்னொருத்தரும், அவர் வந்து வேற ஒரு வேலை கிடைச்சி அவர் போயிட்டாரு. அப்போ என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் ஒரே ஆளே சமாளிச்சிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொன்னோடனே கிளாப் கொடுக்கறதுலேருந்து காஸ்டியூம் கண்டினியூட்டி, ப்ராப்பர்ட்டி பண்ணுறது எல்லாமே, போய் எடிட்டிங்கில் போய் உட்கார்ற வரைக்கும் நான் தான் பார்த்துக்க வேண்டியிருந்தது. ரொம்ப ப்ரெஷராக இருந்தது. அப்போ ஒரு நாள் நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நான் சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 9 மணிக்கு மேலே திருப்பி நான் போய் இது எடிட்டிங்லேயோ டப்பிங்லேயோ உட்காந்துட்டு திருப்பி மறுநாள் காலையில் எனக்கு ஷூட் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இது வந்து கற்றுக்கும் போது தூங்கும் போது கற்றுக்கவும் முடியாதுல்ல அப்படின்னாரு. ஐயோ இது எவ்வளோ பெரிய, அப்போது ரைட், எனக்கு அப்போ வந்து அதோடைய முழு மீனிங் எனக்கு தெரியல, ஆனால் நம்மளை வேலை செய்ய சொல்கிறாருங்கிறது மட்டும் புரிஞ்சது. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பண்ணேன். பட் அங்கே கற்றுக்கிட்டது தான் அவருடைய பெர்ஃபெக்ஷன், ஒரு ஸ்கிரிப்ட் அவர் எப்படி உருவாக்குறாரு, அதை எப்படி அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு, எல்லாருக்கிட்டையும் எப்படி வேலை வாங்குறாரு, ஒரு சின்ன விஷயத்தை கூட அவர் எவ்வளவு முக்கியமானதாக பார்க்குறாரு. ஒரு நாள் வந்து உள்ளே வர்றாரு, நேற்று ஒரு தப்பு பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்ட்டே வர்றாரு. திட்டவே மாட்டார், அவர் சத்தம் போட மாட்டார், ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு. அதுவே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஐயோ அப்படின்னு. நேற்று அந்த கேரக்டர் வந்து கையில் ஒரு ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ அவர் கையில் அது இருக்கணும்ல, உள்ள வரும்போது அவன் கையில இல்லையே, அதுக்கு நீங்கள் க்ளோஸ் போட்டுக்கலாம், எது வேணாலும் பண்ணி இருந்திருக்கலாம். அது யாரும் அவ்வளோ இதுவாக கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன சொல்லுவாருன்னா, கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, இத்தனை லட்சம் பேர் பார்க்கும்போது அதில் ஒருத்தராவது கவனிச்சிருக்க மாட்டாங்களா, அந்த ஒருத்தருக்கு நம்ம வந்து கரெக்டாக சொல்லணும்ல அப்படின்னு திருப்பி அன்னைக்கு ஷூட் பண்ணோம். அந்த அவர் உள்ள கையில் ஆயின்மெண்ட்டோட வர்றதை திருப்பி ரீஷூட் பண்ணோம். அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவர். இது வந்து நீங்க சிதம்பர ரகசியத்துல, ஆமா. அப்புறம் அவரோட ஒரு ஹிந்தி சீரியல் அதுக்கு தான் ஜாயின் பண்ணி, அப்புறம் சிதம்பர ரகசியம் ஒரு பாதியில இருந்து அதுக்கு வந்துக்க சொல்லிட்டாங்க. ஒரு ஹிந்தி சீரியல் பண்ணோம். அது வந்துட்டு ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் 3லயும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் 3D சீரியல் ட்ரை பண்ணாங்க. டிவியில 3D சீரியல், பல எல்லார் வீட்டுக்கும் கிளாஸஸ் கொடுக்குற மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு பெரிய பட்ஜெட்ல. அப்புறம் சக்திமான்ல நடிச்சார்லாம் முகேஷ், அவர் தான் வந்து அதுல குழந்தைங்களை வச்சு ஒரு பெரிய சீரியல். முதல் தடவை ஒரு 3D ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சதே, ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணதே கொடைக்கானல்ல 3D ப்ராஜெக்ட் தான் நான் ஒர்க் பண்ணேன். எனக்கு அப்போல்லாம் வந்து கிரீன் மேட் பற்றியோ அது எதுவுமே, அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் எல்லாத்தையுமே. கேமராவே அன்னைக்கு தான் பார்த்தேன், அப்போ தான் பார்க்குறேன் நான். அது 2 கேமரா வச்சு அந்த டெக்னிக்கெல்லாம் வந்து அவங்கள்ட்ட போய் கேட்டு அங்கே உள்ளவங்கள்ட்டலாம் பழகி, என்ன பண்ணுவீங்க 3Dனா இதில் என்ன அப்படின்னு போய் கேட்டு எனக்கு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அவர்கிட்ட கற்றுக்கிட்டது வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஃபவுண்டேஷன். இந்த இப்போ வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறதுலையோ அல்லது நான் உன்னை எக்ஸிக்யூட் பண்ணுறதுலையோ, நான் டே அண்ட் நைட் வேலை செய்யறதுலையோ, அதான் ஃபவுண்டேஷன் எனக்கு. நீங்க தமிழ்ல கூட ஒரு வாட்டி ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், இந்த 3D சீரியல் ஒன்று இரும்பு கை மாயாவே நினைக்கிறேன், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் கடையில இருந்து. அந்த இந்த பக்கம் ரெட் இந்த பக்கம் கிரீன் சொல்லி ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் ஒரு நாஸ்டாலஜிக்கா இருக்கு.
இப்ப ஓடிடியோடைய வருகைக்கு அப்புறம் இப்ப சினிமாவுக்கு ஒரு பாதிப்பு இருக்கிற மாதிரி இப்ப சீரியல் இது எல்லாத்துக்குமே ஒரு பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா மேம்? இல்லன்னு ஏன் அப்படி சொல்றீங்க? சீரியல் பாக்குறவங்க அதைத்தான் பார்ப்பாங்க, ஓடிடி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது ஏஜ் குரூப்னு ஒண்ணு இருக்கு, யார் பாக்குறாங்கன்னு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இப்போ நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா வயதானவர்கள் அல்லது 40+ இருக்கிறவங்க சீரியல் பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு தனி டிவி வாங்கி கொடுத்துட்றாங்க. இவங்க வந்து பாக்குறதுக்கு தனி டிவி இருக்குது, மொபைல் இருக்கு எல்லார் கையிலையும். இப்போ டிவியில தான் பார்க்கணும்னு இல்லை சீரியலை, போன்ல எப்போ வேணாலும் ஆப்ல பாத்துக்கலாம், இந்த வசதியெல்லாம் இருக்குது. இப்போ வந்து ஃபேமிலியா சேர்ந்து பாக்குறத தாண்டி ஒவ்வொருத்தர் கையிலயுமே மீடியா இருக்கு. உங்களுக்கு நான் இந்த பக்கம் சீரியல் பார்ப்பேன், இந்த பக்கம் ஓடிடியும் பார்ப்பேன். அப்போ நான் வந்து அந்த சீரியல் பார்க்கறத நான் ஒரு நாள் தவற விட மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை நான் பார்க்கத்தான் செய்வேன். அதுக்கு வந்து இது வந்ததுனால இது அப்படிங்கறத சொல்ல முடியாது. சீரியல் பார்க்கறவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் தான் மாதிரி இருக்குது. முன்னாடி டிவியில மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க, இப்ப ஆப்ல பாக்குறாங்க. இப்ப அதனால இப்போ ஆப்ல இப்ப பாக்கும்போது தொடர்ந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணிடலாம் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே. சோ அதனால இப்ப ரைட்டிங்ல எதுவும் சேஞ்சஸ் இருக்கா? இல்ல அதேதான் இருக்குது. அதனால ஒரு பெரிய இன்னும் அந்த தொடர்ந்து போடும்போது ஒரு ஹுக் வைக்கிறது அதுதான் இருக்குது. அதை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு வாட்டி இவ்வளவு எபிசோட்ஸ் எழுதிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டி தொடர்ந்து அது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். அது ஒரு இந்த எபிசோட்ல இந்த இடத்துலதான் தொடரும் போடணும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுட்டு தான் நீங்க எழுதணும். சனிக்கிழமை ஈவினிங் இந்த இது இருக்கணுங்கிறது நம்ம மைண்ட்ல அது இருக்கணும். அது ஒருவேளை அது தொடர்கதை எழுத்து வந்துட்டு இருந்ததுல மேகசின்ஸ்ல. சோ அதோடைய நெக்ஸ்ட் ஃபார்மா இது இருக்கா மேம்? ஒருவேளை அதை எழுதியிருந்தா இதை ஈஸியா எழுத முடியுமோ? அப்படி இல்ல, அது ஒரு வகையில உண்மைதான். அது எழுதியிருந்தா தான் அப்படின்னு கிடையாது. ஆனா உங்களுக்கு அந்த இது பல்ஸ் பிடிக்க தெரிஞ்சிருக்கணும். எந்த கேரக்டர் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எழுதுற நம்மளுக்கு தெரியும். எந்த கேரக்டருக்காக எழுதுறோம், எந்த இன்சிடென்ட்டுக்காக ஃபாலோ பண்றாங்க, எதை பார்க்க வைக்குதுங்கிறது ஒரு ரைட்டருக்கு தெரியும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல அவங்களை அடுத்த நாள் பார்க்க வைக்கணும்னா எங்க வச்சாச்சுன்னா பார்ப்பாங்க, அப்படிங்கிறது யார்கிட்ட முடிச்சா பார்ப்பாங்க அப்படிங்கிறது வரைக்கும் ரைட்டருக்கும் தெரியணும், ஒரு டைரக்டருக்கு கண்டிப்பா தெரியணும். அவங்க தான் முடிவு, இன்னும் சொல்லப்பட ரைட்டரை விட அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்கள விட முடிவு பண்றது அதுக்கப்புறமும் ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு எடிட்டர் கூட சில சமயம் இந்த இடத்துல ஃப்ரீஸ் வச்சா நல்லா இருக்கும்னு அவரு கூட யோசிப்பாரு. ஸோ ஒவ்வொருத்தர் நிறைய பேர் அதுக்கு அதோடைய பங்களிப்பு நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஓகே மேம், கடைசியா வந்து எப்பவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்போம். இப்போ யார்கிட்ட பண்றதா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 3 படங்கள் 3 புக்ஸ் ஏன் பிடிக்கும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு மேம். 3 தானா? 3னா ரொம்ப குறைவா இருக்கே. அப்ப அதிகமா இருந்தாலும் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நிறைய சொல்லுவேன், நிறைய. நீங்க அப்படி 3 படம் தான் அப்படின்னு சொன்னா எதுக்கு 3ன்னு ஒரு நம்பரா ஏன் குறைச்சிருக்கோம்னா அதை பத்தி கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஜஸ்ட் பேர் மட்டும் சொல்லாம இது ஏன் பிடிக்கும்னு சொல்லும் போது அதை பாக்குறவங்களுக்கும் அதை பார்க்கணும்னு தோணும் அந்த படத்தை. இல்லைன்னா புக்ஸ் எதுனாலும் ஓகே மேம். ரொம்ப பிடிச்ச ரைட்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அப்போ இப்படி பண்ணலாமா, இப்போ வந்து சினிமால ஆர்வம் இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்பாங்க, என்ன புக்கு நாங்க படிச்சா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ நான் அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றது, ஃபிக்ஷன் எவ்வளவு படிக்கிறீங்களோ நான் ஃபிக்ஷனும் அதுக்கு ஈக்குவலா படிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இங்க தமிழ்ல வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா, நீங்க எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அது சிக்கலான ராக்கெட் சயின்ஸாவே இருந்தாலும் கூட அதை பத்தி எழுதுறதுக்குன்னு அந்த துறையில ஒரு வல்லுநர் இருப்பார். அது தமிழுக்கே கிடைச்ச ஒரு பெரிய கொடை. அது நீங்க எந்த இது வேணாலும் எடுத்துக்கோங்களேன். நீங்க ஃபினான்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், ராக்கெட் சயின்ஸ், மேத்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எது வேணாலும் எடுத்துக்கோங்களேன். அதுல எழுதுறதுக்குன்னு ஒரு ரைட்டர் வந்து அந்த ப்ரொஃபஷனை சார்ந்த ஒரு ரைட்டர் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு ரொம்ப அந்த அந்த துறையை பத்தி அழகா சொல்லிக்கிட்டே வருவாங்க. அது மாதிரி எத்தனையோ கதைகள் வந்து நம்மளை சுத்தி இருக்குது. நம்மளுக்கு எல்லாத்தையும் போய் தேடி எடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஒரு கிரியேட்டரா இருக்கிறவங்க எப்போ அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வரும்னா, இதெல்லாம் கதையா இருக்குது, இந்த எமோஷனை சொல்றதுக்கு இந்த இன்சிடென்ட் அவங்க எடுத்திருக்கிறாங்க, அல்லது இந்த இன்சிடென்ட் மூலமா ரியல் லைஃப் இன்சிடென்ட் மூலமா இந்த எமோஷன் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தர் அதுல பிரயாணம் பண்ணும்போது தான் அவங்க ஒரு நல்ல கிரியேட்டரா மாற முடியும். அப்படி பார்க்கும்போது தமிழ்ல வந்து நான் ஃபிக்ஷன் அதை செய்யுது, ஃபிக்ஷனுக்கு ஈக்குவலா அது செய்யுது. உதாரணத்துக்கு ஆக்கா பெருமாள் எழுதின புக்ல
எவ்வளவோ தகவல்கள் தந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். அது எதுவுமே ஃபிக்ஷன் கிடையாது. ஆனால் ஃபிக்ஷனாக மாற்றுறதுக்கான எல்லா விஷயமும் அதில் இருக்கும். இவர் வந்து ஒரு ஒரு குடுகுடுப்பக்காரர், நம்ம ஊரில் வந்து குடுகுடுப்பக்காரர்கள்னு சொல்லுவோம்ல, அவங்க இன்னைக்கு அவங்க அவங்க நிஜமாவே அவங்க யார், அவங்க ராப்பாடின்னு சொல்லுவாங்க. அந்த ராப்பாடிகள்ங்கிறவங்களுடைய வேலை என்னவா இருந்தது, இன்னைக்கு அவங்க வந்து கிடையவே கிடையாது, ராப்பாடிகளே கிடையாது. நம்ம ராப்பாடிகளை ராப்பிச்சக்காரங்கன்னு மாத்திட்டோம். ஆனா ஒரிஜினலா ராப்பாடிகள் வந்து நாடோடிகள். அவங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஊருக்கு போயிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன இந்த சமூகத்துக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இப்போ அப்பெல்லாம் வந்து ஃபோன் வசதி அதெல்லாமே இல்லாத ஒரு காலகட்டத்தில், மின்சாரமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் பக்கத்து ஊரில் ஒரு பூச்சி வெட்டு நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த, வயல்ல வந்து பூச்சி வெட்டு நடந்திருக்குது, அங்க வந்து மழை பெஞ்சிருக்குது, இந்த இடத்துல இந்த இது பண்ணாங்க தப்பா போயிடுச்சு, இங்க முப்போகம் விளையல அப்படிங்கிற விவசாயம் சார்ந்த தகவலும், அங்க எந்த மாதிரியான நெல் அரிசி எல்லாம் விளையுது அப்படிங்கிறதும், எந்த ஊர்ல எந்த திருவிழா நடக்குதுங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர்றது இவங்க தான். அவர் வந்து சொல்றாரு, ஒரு ராப்பாடிக்கு எத்தனை வகையான நெல் இருந்தது தமிழ்நாட்டுலங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் தேடி போய் ஒருத்தரை போய் பாக்குறாரு நைட்டு. அவர் வந்து ரொம்ப முதுமையில இருக்கிறாரு. அவர் தான் அந்த இனத்தினுடைய கடைசியான ஒரு ஆளா இருக்கணும். ஏன்னா தேடி தேடி அழுத்து போய் ஒருத்தர் கிடைச்சாரு. அவருடைய நினைவுல இருந்து சொன்ன நெல் வகையே ஒரு 15 16 இருக்கும். ஆனா எத்தனை, அவருக்கு ரொம்ப வயதானதுனால அவருக்கு ஞாபகமும் இல்லை. ஆனா எத்தனை நம்மளை விட்டு அழிஞ்சு போயிருக்கு, ஒரு இனம் நம்மளை விட்டு போனதுனால எவ்வளவு அழிஞ்சு போயிருக்கு, நம்மளை விட்டு போயிருக்குது பாருங்க அப்படின்னு ஒண்ணு பதிவு பண்றாரு. இது என்ன ஒரு எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஃபிக்ஷனா தெரிஞ்சது. அவர் தேடி போனது அது வந்து அந்த கடைசி ஆள் ஒருத்தர் அப்படிங்கிறது ஒரு எமோஷனா தெரிஞ்சது. ஒரே ஒரு மொழி பேசிட்டு இருக்கிற ஒரே ஒருத்தங்க இறந்து போறதுக்கு முன்னாடி அந்த மொழியை பதிவு பண்ணணும்னு ஒரு கவர்மெண்ட் ஒரு முடிவெடுத்த கதையெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்போ இது எல்லாமே வந்து இதை படிக்க படிக்கதான் நம்மளுக்கு நிறைய ஒரு வேரியஸ் இது தெரியும். ஆக்கா பெருமாளுக்கு மாதிரியே நம்மள்கிட்ட இருக்கிற பண்பாட்டு வரலாறை பற்றி ஆய்வு செய்த ஆசிவ சுப்பிரமணியன் இருக்கிறாரு, தோப்பா இருக்கிறாரு, பக்தவத்சல பாரதி இருக்கிறாரு, ரெங்கையா முருகன் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு கோவேல்சாமி இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே நம்மளுடைய பண்பாடு குறித்து தொடர்ந்து எழுதிக்கிட்டே வர்றாங்க. இது நீங்க வந்து படிக்காம வந்து நம்மளுடைய நிலத்தை புரிஞ்சுக்க முடியாது. இதை ஃபிக்ஷனா மாத்தினது கீரா மாதிரியானவர்கள், கீரா ஜனாரணன், நாஞ்சில் நாடன் மாதிரியானவங்க இதை வந்து ஃபிக்ஷனா மாத்துறாங்க. இந்த கதைகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து தொன்மத்தை மாத்துறாங்க. இது எல்லாத்தையும் நீங்க படிக்காம நீங்க இந்த மண் சார்ந்த கதையை எடுக்கவே முடியாது. சில சமயங்கள்ல புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். எங்க நாம வந்து இந்த புத்தகம் படிக்கிறத விட்டோமோ, ஒரு படத்தை பார்த்து படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த படத்துல இந்த சீன் நல்லா இருந்தது, இந்த ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தது, அந்த கதை நல்லா இருந்தது. கொரியால அந்த டிவிடி எல்லாம் வாங்கி ஒரு காலகட்டத்துல டிவிடியை பார்த்தே படம் பண்ணாங்கல்ல, வாங்கி வாங்கி வச்சு எந்த டிவிடியில உள்ள படம் நல்லா இருக்குன்னு பார்த்து படம் பண்ணாங்கல்ல. அது ரைட்டர்ஸ் போனது காரணம், அதுலயும் ஒரு காரணம் உண்டு, வராததுக்கு காரணம் படத்தை பார்த்து படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நாம. இன்னைக்கு படிக்க வர்றவங்க என்ன படம் எப்படி பார்க்கணுங்கிறதும் ஒண்ணு இருக்கு. எல்லா பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்ற எல்லா படமும் எல்லாருக்கும் பெஸ்டா இருக்க போறது இல்ல. ஒரு படத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்குது. ஒரு புத்தகத்தை ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ஸோ அதனால எனக்கு ரெக்கமெண்ட்னு எனக்கு பண்ண இல்ல, நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலனாலும் உங்களை இன்ஸ்பயர் பண்ண, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சில படங்கள் இருக்கும்ல. இது இப்ப நான் எப்பெல்லாம் லோவா இருப்பேனோ அந்த படம் போய் பார்ப்பேன். அப்படின்லாம் நமக்குன்னு சில பர்சனல் ஃபேவரட்ஸ் கூட இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி படங்கள் இருந்தா கூட. ஒசாமா பின் லேடனை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்குது நெட்ஃபிளிக்ஸ்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பார்த்தேன். அப்புறம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங்னு ஒரு நாள், இது டாக்குமெண்ட்ரி சொல்லாமான்னு தெரியல, சொல்லுங்க. ஓகே. ஒசாமா பின் லேடன் பத்தி டாக்குமெண்ட்ரிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து பிளே புக்னு ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ் ஒன்று இருக்குது. கோச் இருக்கிறாங்க, கோச் பத்தி வந்திருக்குது, அது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு இருக்குது, அது பேர் எனக்கு மறந்து போயிட்டேன். அது வந்து என்னன்னா, ஃபெயிலியர் ஆனவங்களுடைய ஏன் ஃபெயிலியர் ஆனாங்க, ரொம்ப புகழோட உச்சியில இருந்து ஃபெயிலியர் ஆயிருந்திருப்பாங்களா, அவங்கள கோச்சா இருப்பாங்க, ஏன் ஆனாங்க அவங்களே சொல்லுவாங்க எதனால, எங்க தவறு. அப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று இருக்கு. பிளே புக் வந்து கோச் பத்தி, அது வந்து ஒரு சக்சஸ் ஆன கோச் பத்தி. இன்னொன்னு இருக்குது, அது வந்து அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அது ஏன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சைக்கலாஜிக்கலா அதுல எப்படி திருப்பி மீண்டு வந்தேன் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப பிரமாதம் இருந்தது. அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் வந்து நான்
எப்போ வந்து லோவா இருக்கிறேனோ அல்லது என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் அப்ட்ராக்ட் திங்கிங்கோடைய சீசன் 2 சீசன் இருக்கு. அது என்னன்னா வேர்ல்ட்லயே பெஸ்ட் பயோ ஆர்கிடெக்சர், பெஸ்ட் ஸ்டேஜ் டிசைனர், ஃபேஷன் டிசைனர், இன்டீரியர் டிசைனர், அதுக்கப்புறம் வந்து டைப் ஃபேஸ் உருவாக்கி இருப்பாங்கல்ல அவங்க, இவங்களை பத்தியான ஒரு தனித்தனி சீரீஸ் இருக்குது. அப்புறம் கார்ட்டூனிஸ்ட், இவங்க வேர்ல்டுலயே யார் பெஸ்டோ அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் என்னவா இருக்குது அதுல அவங்க பேசியிருப்பாங்க. பிளாக்ஸ் வந்ததுன்னா நாங்க எப்படி அது வெளியில வருவோம், அவங்க மேல உள்ள ப்ரெஷர் என்னவா இருக்குது, என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த ஃபீல்டுல அவங்க அப்படின்னு அவங்க ஒரு சொல்லியிருப்பாங்க. எனக்கு அது வந்து ஆல் டைம் ஃபேவரட். எனக்கு இப்போ அப்ட்ராக்ட் திங்கிங்கிற அந்த டேர்முக்கு என்ன மேம் அர்த்தம்? அதுவே நிறைய பேருக்கு அப்ட்ராக்டுக்கு வந்து சரியான அர்த்தம் அப்படின்னு சொன்னா சிக்கலான, புரிந்து கொள்ள நம்மளால வந்து விளங்க வைக்க முடியாத, அது ஒரு அர்த்தம் இருக்கும் ஆனா சொல்லி புரிய வைக்க முடியாத, விளங்க வைக்க முடியாத ஒரு சிக்கலான அப்படிங்கிற அர்த்தத்தை அதுல போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில அவங்க ஃபீல்டுல வித்தியாசமா ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஆமா, இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு கம்ஃபர்ட்டா அது வரைக்கும் இருந்தது எல்லாத்தையுமே உடைச்சு புதுசா ஒண்ணு ட்ரை பண்றாங்க, அவங்க கொண்டு வராங்க. அதுல ஏதாவது குழந்தைங்களுக்கான அதுல ஒரு எபிசோடு வந்து குழந்தைகளுக்கான கேம்ஸ் இருக்கும்ல, நம்ம இந்த சறுக்கு ஸ்லைடு இதை தாண்டி ஒரு குழந்தைங்களுக்கான கேம்ஸ் எப்படி வடிவமைப்பாங்க, அந்த விஷயங்களை எப்படி வடிவமைக்கிற ஒருத்தங்களை பத்தியே ஒரு இருக்கு. என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி, அவங்க எவ்வளவு விஷயம் யோசிக்கிறாங்க. அப்புறம் குழந்தைங்களுடைய லாஜிக்கல் திங்கிங்ல இருந்து எமோஷனலா இருந்து அதுவாவே மாறி அவங்க எப்படி வந்து அதை டிசைன் பண்றாங்க அப்படின்னே ஒண்ணு இருக்கும். நம்ம ஊர்ல இன்னுமே சறுக்கு மரம் சீசா 2 தான் வச்சு இருக்குது. இப்ப மாட்டிசேரியில பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய இதுவே வேறையா இருக்கும். நம்ம இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் அதை கொண்டு வந்துட்டாங்க. அவங்க போன உடனே ஷூலேஸ் எப்படி போடுறதுங்கிறதுக்கு ஒண்ணு சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுடைய இதுவே வேறையா இருக்கு. மாட்டிசேரியுடைய இதுவே வேறையா இருக்குல்ல, அதோடைய பெரிய வெர்ஷன் அப்படிதான் வந்து அவங்க டிசைன் பண்ணி இருக்கிறதே. அது எப்படி அவங்க யோசிக்கிறாங்க, இப்ப யோசிச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க. யோசிக்கிறது எப்பவுமே ஓரளவு ஈஸி தான், சொல்றது ஈஸி, இப்படி பண்ணிடுன்னு. அது வந்து பிராக்டிக்கலா கொண்டு வர்றது கஷ்டம் இல்ல, அதை எப்படி கொண்டு வர்றோம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்னா அதுதான். டாக்குமெண்ட்ரிஸ் தான் ஃபேவரட். ஓகே மேம், ஃபைன். இவ்வளவு நேரம் டைம் ஒதுக்கி நிறைய சீரியல்ஸ்ல இருந்து ஏஐல இருந்து டாக்குமெண்ட்ரிஸ் வரைக்கும் நிறைய ஷேர் பண்ணிக்கிங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ.